இப்போ வந்து மூளையை வச்சு உழைச்சி இப்போ சாப்பிட்டா உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்க, அவங்க நிறைய நேரம் வேலை பார்க்கணும், ஒரு 4 மணி நேரம் மட்டுமே தூங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடினமாக உடல் உழைக்கக்கூடாது. உடற்பயிற்சியெல்லாம் கடினமாக செய்யக்கூடாது. கடினமாக உடல் உழைக்கும் போது அதிக நேரம் ஓய்வு எடுக்கணும். உடம்பு அசதியாகிடும். அப்புறம் நிறைய நேரம் தூங்க வேண்டியிருக்கும், தூங்கியே ஆகணும். அப்படி இருக்கும்போது உழைக்கிற நேரம் குறைஞ்சி போயிடும். அதனால் இந்த உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதே நேரத்தில் உடலுக்கு உடற்பயிற்சியும் தேவை. ஒரு குறைவான உடற்பயிற்சி, எளிமையான உடற்பயிற்சி செய்துவிட்டு குறைவான நேரம் மட்டுமே தூங்கி அதிக நேரம் உழைக்கிற அந்த வழக்கம் அப்படி தான் வருது. சிலர் 4 மணி நேரம் மட்டுமே தூங்கினா போதுன்னு சொல்கிறாங்கள, அது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. கடினமாக உழைக்கிறாங்கள்ல, இப்போ இந்த மாதிரி உழைக்கிறாங்கள்ல, இந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கு 4 மணி நேரம் தூக்கம்லாம் போதாது. இவங்களுக்கெல்லாம் வந்து 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம் தூக்கம் தேவை. அதுபோல் ஜிம்மில் 6 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கல்ல, 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுற இவங்களுக்கெல்லாம் வந்து 8 மணி நேரம், 10 மணி நேரம் தூக்கம் தேவை. அப்படி இருக்கும்போது அப்படி தூங்கினா என்னுடைய வேலையை என்னுடைய லட்சியத்தை அடைய முடியாதுன்னு சிலர் நம்புவாங்க. அந்த மாதிரிலாம் நான் தூங்கினாக்கா என்னுடைய லட்சியத்தை நான் அடைய முடியாது, எனக்கு 4 மணி நேரம் மட்டுமே தூங்க வேண்டும் அப்படின்னா உடற்பயிற்சியை உடல் உழைப்பை குறைச்சிக்கணும், குறைவாக மேற்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சியையும் உடல் உழைப்பையும் குறைவாக மேற்கொண்டு அதன் மூலம் குறைவான தூக்கம் என்பது இந்த உடம்புக்கு தேவையாக இருக்கிறது. குறைவான நேரம் தூங்கி அதிக நேரம் உழைப்பது. குறைவான நேரம் தூங்குவதற்கு குறைவான உழைப்பு தேவை. உடல் உழைப்பு, உடலுக்கு அசதி அது குறைவாக இருக்கணும். களைப்பு அது குறைவாக இருக்க வேண்டும். ரொம்ப உடல் உழைச்சோம், ரொம்ப நடைபயிற்சி, ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடக்கிறேன், 6 மணி நேரம் 4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், அல்லது இந்த கட்டிட வேலை, அந்த மாதிரி மூட்டை தூக்குற வேலை, இந்த மாதிரியான வேலைகளில் நான் வந்து தினமும் 8 மணி நேரம் ஈடுபடுகிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் 10 மணி நேரம் தூங்கியே ஆகணும். அப்போ தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். தூக்கம் என்பது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, ஒரு தூக்கத்தின் தேவை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. 4 மணி நேரம் தூங்குறது எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. அது மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறதும் எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. உட்காந்துட்டே வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களாம் வந்து 4 மணி நேரம் தூங்கினா போதும். உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு கால்பந்தாட்ட வீரர், கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள், அப்புறம் கட்டிடத்தில் வேலை பார்க்குறவங்க, மூட்டை தூக்குறவங்க, அப்புறம் 3-4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் 8-10 மணி நேரம் தூக்கம் தேவையாக இருக்கிறது.